தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபோர்டு சென்னை தொழிற்சாலை இயங்கவில்லை என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த சென்னையை சார்ந்த ஃபோர்டு தொழிற்சாலையை வாங்குவதற்கு பல மிகப்பெரிய நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த அதே வேளையில் ஃபோர்டின் சென்னை தொழிற்சாலையை சஜன் ஜிண்டால் வாங்குகிறார் என்ற செய்தி வருகிறது. இந்த செய்தி உண்மையா? ஃபோர்டு தொழிற்சாலை இந்தியாவில் அதன் உற்பத்தியை ஏன் நிறுத்தியது? வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. ஃபோர்டு இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்க 1926ஆம் ஆண்டு கனடாவின் ஃபோர்டு மோட்டார் நிறுவனத்தின் துணை நிறுவனமாக உற்பத்தியை தொடங்கினார்கள். கடுமையான இறக்குமதி கட்டுப்பாடுகள் இயற்றப்பட்டதன் விளைவாக ஆரம்ப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஃபோர்டு இந்தியா நிறுவனம் மே மாதம் 1953ஆம் ஆண்டு கலைக்கப்பட்டது. அதற்கடுத்து இது அக்டோபர் 1995ஆம் ஆண்டில் மகேந்திரா ஃபோர்டு இந்தியா லிமிடெட் என இந்திய சந்தையில் மீண்டும் நுழைந்தது. இவர்கள் மகேந்திரா கம்பெனியுடன் 50-50 ஷேர் ஹோல்டராக சந்தைக்குள் நுழைந்தார்கள். பிறகு இவர்கள் மார்ச் மாதம் 1998ஆம் ஆண்டு அவர்களுடைய ஷேரை அதிகப்படுத்தி, அதாவது 72% உயர்த்தி கொண்டு ஃபோர்டு இந்தியா பிரைவேட் லிமிடெட் என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஃபோர்டு மோட்டார் நிறுவனம் 1995ஆம் ஆண்டு ஆரம்பித்த முதலிலிருந்து செய்த மொத்த முதலீடுகள் ஃபோர்டு இந்தியாவில் ஃபோர்டு எஸ்கார்ட் மற்றும் ஃபோர்டு ஐகான் உட்பட பல மாடல்களை அறிமுகப்படுத்தியது. 2003ஆம் ஆண்டு ஃபோர்டு தனது முதல் எஸ்யூவி எண்டவரை அறிமுகப்படுத்தியது. அதற்கு பின் ஃபோர்டு பல வகையான மாடல் கார்களையும் பல புதிய ரக வகைகளையும் இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தி மிகவும் பிரபலமானதாக மாறியது. இந்தியாவின் மற்ற கார் உற்பத்தியாளர்களுக்கு மிகவும் போட்டியாக திகழ்ந்த இந்த ஃபோர்டு செப்டம்பர் 2021ஆம் ஆண்டு இந்தியாவில் அனைத்து உள்நாட்டு உற்பத்திகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் தனது நோக்கத்தை அறிவித்தது. இந்த ஃபோர்டு நிறுவனம் சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள மறைமலை நகரில் அமைந்துள்ள ஃபோர்டு இந்தியாவின் முக்கிய உற்பத்தி ஆலை என கூறலாம். இவர்கள் 2 ஷிப்ட் அடிப்படையில் 1,50,000 கார்களையும் 3 ஷிப்டுகளில் 2 லட்சம் கார்களையும் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவர்கள். 2010-2011ஆம் ஆண்டுகளில் நிறுவனத்தின் ஆண்டு உற்பத்தி 1 லட்சம் என்ற இலக்கை தாண்டியது. அவர்களின் புதிய கார் மாடலான ஹேட்ச்பேக் ஃபிகோ மார்ச் 2010ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதால் ஃபோர்டு மோட்டார் நிறுவனம் ஆலையின் திறனை இரட்டிப்பாக, அதாவது 500 மில்லியனை முதலீடு செய்து ஆண்டுதோறும் 2 லட்சம் வாகனங்கள் மற்றும் ஆண்டுதோறும் 2,50,000 இயந்திரங்களை உருவாக்கும் வசதியை அமைத்தது. என்ஜின் மேனுஃபேக்சரிங் ஆலையை ஜனவரி 2010இல் செயல்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் நிறுவனம் மேலும் ஒரு 72 மில்லியனை முதலீடு செய்து என்ஜின் உற்பத்தியை திறனை 3,30,000 யூனிட்டுகளாக உயர்த்தியது. 2012ஆம் ஆண்டில் இந்த நிறுவனம் மேலும் ஒரு 72 மில்லியனை முதலீடு செய்து என்ஜின் உற்பத்தி திறனை 3,30,000 யூனிட்டாக உயர்த்தியது. இந்த நிறுவனம் ஜூன் 2013ஆம் ஆண்டில் 142 மில்லியன் முதலீட்டில் ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்டை வெளியிட்டது. 2015ஆம் ஆண்டிற்குள் 8 புதிய வாகனங்களை அறிமுகப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 460 ஏக்கர் நிலப்பரப்பில் குஜராத்தின் சனந்த் என்ற இடத்தில் ஒரு புதிய அதிநவீன உற்பத்தி ஆலைக்கு $1 பில்லியன் முதலீட்டை கார் தயாரிப்பாளர் அறிவித்தார். இந்த தொழிற்சாலை ஆண்டுக்கு 2,70,000 இயந்திரங்கள் மற்றும் 2,40,000 வாகனங்கள் உற்பத்தியாகும் என அறிவிக்கப்பட்டது. இந்த தொழிற்சாலை 2014ஆம் ஆண்டில் உற்பத்தியை தொடங்கியது. இந்த ஆலை முழுமையாக செயல்பட்டதும் ஃபோர்டு இந்தியா ஆண்டுதோறும் 4,40,000 கார்கள் மற்றும் 6,10,000 என்ஜின்களை உருவாக்கும் திறன் கொண்டதாக மாறியது. இவ்வாறாக வளர்ந்து வந்த ஃபோர்டு இந்தியா நிறுவனம் சரிவை சந்திக்க நேர்ந்தது. தொடர்ச்சியாக அவர்களின் கார் மாடல்கள் விற்பனை சரிவை கண்டது. வாடிக்கையாளர்கள் ஃபோர்டு காரை வாங்குவதற்கு பதிலாக மற்ற மாடல் கார்களை மட்டுமே வாங்க ஆர்வம் காட்டினார்கள். ஃபோர்டு இந்தியா நிறுவனம் சரிவை கண்டதற்கான முக்கிய காரணம் என்ன? 2010ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபிகோ கார் மாடல் விஷயத்தை எடுத்துக்கொண்டால், ஃபோர்டு நிறுவனம் ஃபோர்டு எஸ்கார்ட் மற்றும் ஃபோர்டு ஐகான் உருவாக்கியதை போல உருவாக்க அவர்களால் முடியவில்லை என்றே கூறலாம். அதற்கடுத்து இந்த ஃபோர்டு ஃபிகோ கார் மாடலின் வடிவமைப்பு மற்றும் விலை. ஒரு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் மாடல் ஃபிகோவின் விலை மேனுவல் ஃபிகோ மாடலை விட 1,50,000 லட்சம் அதிகமாக உள்ளது. மற்ற கார் கம்பெனி மாடல்களின் இந்த டிஃபரன்ஸ் 1 லட்சத்துக்கும் குறைவாகவே உள்ளது. இந்த ஃபோர்டு ஃபிகோ மாடலில் இன்ஜினுடைய அளவு மற்ற கார்களின் இன்ஜினை விட அளவில் பெரியது. இந்தியாவில் ஆட்டோமொபைல்களுக்கான வரி
என்ஜினின் அளவு மற்றும் வாகனத்தின் நீளத்தை பொறுத்தது. ஃபோர்டு ஃபிகோ மாடலில் என்ஜினின் அளவு அதிகமாக இருந்ததால் வரியினுடைய அளவும் அதிகமாக இருந்தது. மேலும் இந்தியாவில் உள்ள ஃபோர்டு கார்கள் ஐசோபிக்ஸ் போன்ற அத்தியாவசிய பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கவில்லை என்கிறார்கள். ஐசோபிக்ஸ் என்றால் குழந்தை கார் சீட் பிக்சர்கள் என்கிறார்கள். ஆனால் இவர்களை விட விலை குறைவாக கொடுக்கும் கார் கம்பெனிகள் கூட இந்த அத்தியாவசிய அம்சங்களை கொண்டிருக்கிறது. இந்தியாவில் சுசுகி கார் நிறுவனம் குறைந்த பராமரிப்பு என்ற வகையில் கார்களை வழங்குகிறது. டாடா நிறுவனம் அதிக பாதுகாப்பான வசதிகளுடன் கார்களை வழங்குகிறது. வோக்ஸ்வேகன் நிறுவனம் பிரீமியம் கார்களை வழங்குகிறது. கியா மற்றும் எம்ஜி ஹெக்டார் லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்துடன் கூடிய கார்களை வழங்குகின்றன. இந்திய நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் டாடா என்பது ஒரு பாதுகாப்பான கார், மாருதி சுசுகி ஒரு விலை குறைந்த கார், வோக்ஸ்வேகன் ஒரு ஜாலியான டிரைவ் கார் மற்றும் கியா மற்றும் எம்ஜிக்கள் அதிக அம்சங்களை கொண்ட கார் என அறியப்படுகிறது. ஆனால் இந்திய நுகர்வோருக்கு ஃபோர்டு காரை பற்றிய உறுதியான கருத்தை ஒருபோதும் கொண்டிருக்கவில்லை. மற்ற நாடுகளைச் சேர்ந்த வாகன நிறுவனங்கள் இந்திய வாகன சந்தையில் ஊடுருவி வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதால் ஃபோர்டு அல்லது ஜெனரல் மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்களின் தோல்விகளுக்கு மார்க்கெட்டை குறை கூற முடியாது. இந்தியா ஒரு கவர்ச்சிகரமான சந்தையாக உள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் தொழில்களை எளிதாக்க முயற்சிக்கிறது. இப்பொழுது கார் வாங்குபவர்கள் விலை குறைவாகவும் பாதுகாப்பு அம்சத்துடனும் பிரீமியம் கார்களாகவும் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் ஃபோர்டு நிறுவனம் இவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றியமைக்க விரும்பவில்லை. மார்க்கெட் கோரும் புதிய அம்சங்களுடன் அவர்கள் தங்கள் மாடல்களை மேம்படுத்தவில்லை. நியூ வெர்ஷன் கார்களையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. விலை நிர்ணயத்திலும் போதுமான அளவு அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. முரண்பாடாக இந்தியாவில் சப் காம்பாக்ட் எஸ்யூவி ட்ரெண்டை தொடங்கிய ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் அதன் போட்டியாளர்களான டாடா மோட்டார்ஸ்கள் அதன் வெற்றிகரமான மாடலான டாடா நெக்ஸான் மூலம் சந்தையில் தன்னை நிலைநிறுத்த உதவியது. இத்தகைய காரணங்களால் செப்டம்பர் 2021 ஆண்டில் இந்த ஃபோர்டு இந்தியா நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தியை நிறுத்துவதாக அறிவித்தது. ஃபோர்டு சென்னை ஆலை மூடப்பட்ட பிறகு அவர்கள் தொழிலாளர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களுக்கு ஃபைனல் செவரன்ஸ் பேக்கேஜ் ஆஃபர் அளித்தனர். பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்தது என்கிறார்கள். இரண்டாவது இன்னிங்ஸாக இந்தியாவிற்குள் நுழைந்த ஃபோர்டு இந்தியா நிறுவனம் மீண்டும் மூன்றாவது இன்னிங்ஸில் அவர்கள் உள்ளே வருவார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது கற்றுக்கொண்ட பாடங்கள் எதிர்காலத்தில் ஃபோர்டுக்கு உதவும் என்று நம்புகிறோம். இப்பொழுது வரும் செய்திகளின் அடிப்படையில் இந்திய எஃகு அதிபரான சஜன் ஜிண்டால் சீன நிறுவனமான SACயின் ஒரு பிரிவான எம்ஜி மோட்டார் இந்திய நிறுவனத்தில் பங்குகளை வாங்கி சென்னையில் உள்ள ஃபோர்டின் தொழிற்சாலையை வாங்குவதன் மூலம் புதிய நிறுவனத்தை உருவாக்குவதாக கூறப்படுகிறது. ஜிண்டால் நிறுவனம் சீன வாகன நிறுவனமான லீப் மோட்டாருடன் மின்சார வாகனங்களுக்கான தங்கள் தொழில்நுட்பத்திற்கு உரிமம் வழங்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. குஜராத்தில் இருந்த ஃபோர்டு நிறுவனத்தை நிறுத்திய பிறகு ஃபோர்டு மோட்டார்ஸ் அவர்களுடைய குஜராத் நிறுவனத்தை டாடா மோட்டார்ஸ்க்கு விற்றுவிட்டனர். டாடா மோட்டார்ஸ் தான் சென்னை ஃபோர்டு ஆலையை வாங்குவதாக முதலில் இருந்தது. பிறகு அவர்கள் சென்னை ஆலையை வாங்காமல் குஜராத் ஃபோர்டு ஆலையை வாங்கியிருக்கிறார்கள். ஊடக அறிவிப்பின்படி JSW குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான சஜன் ஜிண்டால் ஃபோர்டின் சென்னை ஆலையை வாங்க தயாராக உள்ளார் என்ற செய்திகள் வருகின்றன. ஜிண்டால் நிறுவனத்தில் 30% அதிகமான பங்குகளை எம்ஜி மோட்டார் கொண்டுள்ளது. எம்ஜி மோட்டார் இந்தியாவில் கணிசமான பங்குகளை வாங்குவதன் மூலம் எஃகு அதிபர் புதிய நிறுவனத்தை நிறுவ உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவை தளமாக கொண்ட லீப் மோட்டார் நிறுவனத்துடன் தங்களின் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தொழில்நுட்பத்திற்கு உரிமம் வழங்க அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னை ஃபோர்டு தொழிற்சாலை இப்பொழுது மூடப்பட்டிருந்தாலும் கூடிய விரைவில் அதை ஒரு மிகப்பெரிய கம்பெனி வாங்கும் என்பதில் சந்தேகமில்லை. கூடிய விரைவில் அந்த தொழிற்சாலை மீண்டும் இயங்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்து. இந்த அமெரிக்க கார் நிறுவனமான ஃபோர்டு சென்னை ஆலையை JSW குழுமம் வாங்குவதாக செய்திகள் அறிவித்திருந்தன. ஆனால் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக இப்பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூறுகிறது. இதனால் இந்த சென்னை ஆலையை மறுபடியும் யார் வாங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஆனால் ஃபோர்டு நிறுவனம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் ஃபோர்டு கார்களின் பராமரிக்க விரும்புவதாகவே அறிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்து ஃபோர்டு நிறுவனம் சென்னை ஆலையை யார் வாங்குவார்கள் என்று இதுவரைக்கும் உண்மையான தகவல்கள் வரவில்லை என்றே கூறலாம். யாரோ ஒருவர் இந்த ஃபோர்டு தொழிற்சாலையை எடுத்து நடத்தி தமிழ்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கருத்து. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி.